அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அன்னைக்கு பைக் திருடி கையும் களவுமா மாட்டிக்கிட்டப்போ நீ பார்த்த ஒரு பார்வை போதுமா? அந்த ஒரு பார்வையிலேயே 1000 கேள்விகள் சிவாவை அப்படியே சுக்கு நூறாக்கிடுச்சான். சின்ன வயசுல இருந்தே தன்னை கண்டிச்சு வளர்க்கறதுக்கு வழிகாட்டுறதுக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம்னு யாருமே இல்லாததுனாலதான் என்னோட வாழ்க்கை பாதையே இப்படி மாறிடுச்சு. உங்க அக்கா ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏதோ இனம் புரியாத பாசம், அதான் என்ன நான் மாத்திக்கிட்டேன்னு அவர் சொன்னாரு. ஏதோ ஹெல்ப் கேட்டாருன்னு சொன்னேன், முடிஞ்ச உதவி பண்ணுன்னு சொன்னேன். எல்லாம் முடிஞ்சதில்ல, அதோட அந்த பேச்சு விட்டு தள்ள. நீ உன்னோட உதட்ட சேவல விட்டு தள்ளுன்னு சொன்னாலும் உன் மனசு பூரா சிவா நினைப்பு தான் ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அதை எப்படி வெளியே கொண்டு வரேன்னு பாரு, பொறுத்திருந்து பாரு. கீதா, என்ன வெச்சக்கண்ணு வாங்காம பாக்குற? ஒண்ணும் இல்ல, உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம 2 பேர்ல அதிகமா கொடுத்து வச்சது யாருன்னு அப்புறமா சாவகாசமா உட்காந்து கணக்கு பார்க்கலான்னு. சீக்கிரம் வாயான்னு அந்த கணக்கு பிள்ளைகிட்ட போன்ல சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அவனை காணமே. வர வர அவனும் தனலட்சுமி மாதிரி ஆயிட்டு வரான்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம் ஐயா. நல்லா ஆடி அசைஞ்சு வந்துட்டு வீட்டு வாசப்படியை மெச்ச உடனே ரன்னிங் ரேஸ் மாதிரி ஸ்பீடு பிக்கப் பண்றியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா, நீங்க போன் பண்ணோன்னு கிளம்பிட்டேன். லோடு ஏத்த லாரி வந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஓ, வேலையில சின்சியரா இருந்தேன்னு சொல்றியாக்கும். லாரியில லோடு ஏத்துறதுக்கு வேற ஆளுங்களே இல்லையா, நீ தான் ஏத்தணுமா? அது இல்லைங்கய்யா, எந்த மூட்டை எதுல ஏத்தணுங்கிறத அங்க இருந்து மேஸ்திரி கிட்ட சொல்லிட்டு இருந்தேயா. நீ அங்க லாரியில லோடு ஏத்திக்கிட்டு இருக்க, நீ வர்றதுக்குள்ள என் புள்ளையும் பொண்டாட்டியும் சேர்ந்து கப்பல்ல என் மானத்தை ஏத்திடுவாங்க போல தெரியுது. என்னையா சொல்றீங்க? யோ கணக்கு, நீ கணக்குல தான் வீக்கா இருப்பேன்னு நினைச்சேன், எல்லாத்திலுமே வீக்கா இருப்ப போல தெரியுது. நான் திரும்பவும் கதையை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு இன்டர்வல் போட்டு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் ஐயா. ஐயா அது வந்து... சரி சரி, தலைய சொரியாத, நானே சொல்றேன். எல்லாம் அந்த ஜானகியம்மா பொண்ணு சாந்தியை பத்தின விஷயம்தான். ஓ அதுங்களாயா? நம்ம தம்பி தான் முத்துவ போய் கையை உடைச்சிருவேன் காலை வெட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்துட்டாரு. அவன் மிரட்டினா நான் விட்டுருவேனா? இந்த பார், அந்த முத்துக்கும் சாந்திக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது, தெரிஞ்சுக்க. நம்ம ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியுமில்ல, சாந்தி கழுத்துல இவர் 3 முடிச்சு போடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ தம்பியே சொல்லிச்சிங்களாயா? தம்பி வந்து சொல்லிட போறாரு. நான் அவன் மனசுக்குள்ள பூந்து கண்டெடுத்த விஷயம் இது. இப்ப என்னங்கய்யா பண்றது? முத்து வேற தம்பிக்கு பயந்து கல்யாணமே வேணான்ட்டான். யோ கணக்கு, கடைசி நேரத்துல அவன் காலகளை வாரி தொலைச்சிட போறான்யா. அந்த பையன் கிட்ட பக்குவமா பேசி அவனை கண்ட்ரோல்ல வச்சுக்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன்யா, அவனுக்கு உயிர் மேல பயம் வந்துருச்சியா. அப்போ ஒண்ணு செய், அவனை வெளியூர்ல எங்கேயா கொண்டு போய் தங்க வச்சிரு. அவன் வெளியூர் போய் தங்கிட்டா சாந்தியோட கல்யாணம் எப்படியா நடக்கும்? சரியான முந்திரி கொட்டையா நீ. நான் முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்க மாட்டியா? சரிங்கய்யா, சொல்லுங்கய்யா. முத்து எந்த ஊர்ல இருக்கானோ அந்த ஊருக்கு சாந்தியை கூட்டிட்டு வர சொல்லி ஜானகி கிட்ட சொல்லி, அந்த ஊர்ல ஒரு நல்ல கோயிலா பார்த்து அங்க வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஐயா சூப்பர் ஐடியாங்கய்யா. கணக்கு, என் பொண்டாட்டி வர்றா, எதையும் உளறி இளறி வச்சிடாத என்ன? சரிங்கய்யா. வாம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரியா? அதெல்லாம் இருக்கட்டும், ஏதோ கோயிலு கல்யாணம்னு காதுல விழுந்துச்சே, யாருக்கு கல்யாணம்? கோவிலு கல்யாணமா? இவன் தான் கேட்டான், அம்மா இல்லையா இருந்தா காப்பி கொடுப்பாங்களேன்னு. நீ கோயிலுக்கு போயிருக்க விஷயத்த சொன்னேன், கல்யாணத்தை பத்தி யாரும் இங்க பேசவே இல்லையே. ஆமாமா ஐயா, நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாரு. இல்லையே, சாந்தி பேர் அடிபட்டதே. ஏண்டா சாந்தி பேர் அடிபட்டது? இல்லையே. அதானே. என்ன சாந்தி கல்யாண விஷயமா ஏதாவது திட்டம் போடுறீங்களா? எந்த திட்டமும் போடல, நீ உள்ள போ முதல்ல. சரி,
உங்களுக்கு நல்ல புத்தி வரணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். பிரசாதம் எடுத்துக்கோங்க. எனக்கு நல்ல புத்தியெல்லாம் நிறைய இருக்குதுடி. இந்த விபூதியை கொண்டு போய் பட்டையா உன் பையன் நெத்தியில பூசு. அவனுக்கு தான் புத்தி நல்ல புத்தி எல்லாம் வரணும். புரியுதா? கிளம்பு. கிளம்புன்றல்ல. இந்த பாரியா, செலவெல்லாம் என்னது? நீ தான் எல்லா வேலையும் பார்க்கணும். புரியுதுல்ல? சரிங்க ஐயா. காதும் வச்ச மாதிரி இருக்கணும். நீங்க வெளில போய் வளர வச்சிடாத. கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொன்னல. கிளம்புயா. நமக்கு வந்து வாட்சதெல்லாம் இப்படியே இருக்குது. சுப்பையா, இவங்க கூடவே தான் நீ வாழ்க்கை பூரா போராடணுமா? என்ன இது? மதியானம் சாப்பிட்ட லஞ்சு சரியில்லை போல இருக்கு. வயிறு ஒரு மாதிரி கலக்குது. வாட்ச் மட்டும் தான் இருக்கு. உள்ளதானே வச்சேன் பர்ஸை. எங்க போச்சு? மணி, நான் பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி என் பேக்ல பர்ஸை வச்சுட்டு போனேன். வந்து பார்த்தா காணோம். நீ எங்கேயாவது பாத்தியா? ஏன்பா பேக்ல வச்சிருந்த பர்ஸ் எங்க போயிடும்? நல்லா தேடி பாருப்பா. நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். இங்கே தான் வச்சுட்டு போனேன். என்னப்பா இது? பேக்ல வச்ச பர்ஸ் கால் முளைச்சா போயிருக்கோம். எங்கேயாவது வச்சிருப்ப, நல்லா பாருப்பா. வேற எங்கேயோ வைக்கல, கன்ஃபார்மா அங்கே தான் வச்சேன். அந்த பேக்ல தான் வச்சுட்டு போனேன். யாராவது என் டேபிள் கிட்ட வந்தாங்களா? அந்த சிவா தான் உன் டேபிள்ல இருக்கிற ஃபைலை பார்த்தான். சிவாவா? ஆமா நாகராஜ். அப்ப சிவா தான் பேக்ல இருந்து பர்ஸ் எடுத்துப்பான்னு சொல்றியா? அவன் ஏற்கனவே பைக் திருடன். பர்ஸ் எடுக்கிறதுலாம் அவனுக்கு சாதாரண விஷயம். அவனை கேட்டு பாரு. சார், அக்கௌண்டன்ட் A3 ஃபைல் கேட்டாங்க, கொஞ்சம் சிவா, சரிங்களா? உனக்கு பணம் வேணா என்கிட்ட கேட்டுக்க வேண்டியது தானே? எதுக்கு பர்ஸ் எல்லாம் திருடுறீங்க? என்ன சார் சொல்றீங்க? நான் உங்க பர்ஸ் திருடனா? சிவா, என் பர்ஸை பேக்குள்ள வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது என் டேபிளுக்கு நீ தான் வந்துட்டு போனதா இவர் என்கிட்ட சொன்னாரு. சார், நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃபைல் வச்சது உண்மைதான். உங்க பர்ஸை நான் எடுக்கல சார். இன்ஃபேக்ட் உங்க பேக்ல பர்ஸ் இருந்தது கூட எனக்கு தெரியாது சார். ஏய், இங்க பாரு சிவா, தெரியாம எடுத்தேன்னு சொல்லு. எடுக்கவே இல்லைன்னு பொய் சொல்லவே சொல்லாத. இல்ல சார், நான் பொய் சொல்லல. நம்புங்களேன். பெரிய ஹரிச்சந்திரரு பொய்யே சொல்ல மாட்டார் போல இருக்கு. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஏய், நீ ஏற்கனவே பைக் திருடன் தான்டா. பர்ஸ் எங்கடா வச்சிருக்க? எங்க வச்சிருக்கன்னு சொல்றா. சொல்றா, எங்கடா வச்சிருக்க பர்ஸ? சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் திருடினது உண்மைதான். ஆனா இப்போ நான் திருடல. ஏய், இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டான். ஃபுல்லா செக் பண்ணடா. டேய், பர்ஸை வச்சு கொடுத்துடா. டேய் சிவா, சொல்லுடா. உண்மையை மட்டும் சொல்லு ப்ளீஸ். திருடலன்னு சொல்றேன்ல சார். சார் ப்ளீஸ், எல்லாம் இருக்காங்க. என்ன இங்க ஒரே கூட போட்டுட்டு இருக்கீங்க? தள்ளுங்க. எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? நாகராஜோட பர்ஸ் சிவா திருடிட்டா மேடம். என்ன உளறீங்க? ஒண்ணும் இல்ல மேடம். நாகராஜ் பர்ஸை வச்சுட்டு பாத்ரூம் போனான். சிவா அந்த பர்ஸை திருடிட்டான் மேடம்.
ஐயோ சத்தியமா நான் திருடல. உண்மையை சொல்லணும்னா அந்த பர்ஸை நான் கண்ணால கூட பார்க்கல. அப்ப பேக்ல வச்ச பர்ஸ் எங்க போயிருக்கும்? எதுக்கும் சிவாவை செக் பண்ணி பாத்திரலாம். என்ன இருந்தாலும் சிவா கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? தப்பு செஞ்சவங்க திருந்தவே மாட்டாங்களா? சரி மேடம், அப்ப என் பர்ஸ் இவர் தான் பர்ஸ் எடுத்தாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா? தோ இவரு தான் மேடம் சொன்னாரு சிவா என் டேபிளுக்கு வந்துட்டு போனாருன்னு. சோ சிவா தான் உங்க பர்ஸ் எடுத்திருப்பாருன்னு நீங்க நம்புறீங்க. ஏன் சிவா பேர்ல பழிய போட்டுட்டு இவர் ஏன் உங்க பர்ஸ் திருடி இருக்க கூடாது? மேடம், Geeta, what do you mean? He's our staff. அப்போ சிவா யாரு? நம்ம ஸ்டாஃப் தானே? It's okay, but his past is not good, you know. ரிஷி, பாஸ்ட வச்சு பிரசன்ட் நாம தப்பு கணக்கு போடக்கூடாது. எனக்கு என்னமோ இவர் மேல தான் டவுட்டா இருக்கு. ஒழுங்கா இவர் உண்மையை ஒத்துக்கிட்டு பர்ஸை கொடுத்துட்டாருன்னா நல்லது. இல்ல I'll call the police. இவர் உண்மையை ஒத்துக்கலன்னா என்ன? போலீஸ் வந்ததும் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. மேடம், மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம் கால் பண்ணாதீங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், தெரியாம பண்ணிட்டேன் மேடம். பர்ஸை கொடுத்துறேன் மேடம். கால்லாம் பண்ணாதீங்க மேடம். தெரியாம எடுத்துட்டேன் மேடம். இந்தாங்க மேடம். தெரியாம எடுத்துட்டேன் மேடம். இந்தாங்க மேடம். தெரியாம எடுத்துட்டேன் மேடம். இனிமே இது மாதிரி பண்ண மாட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? படிப்பறிவு இல்லாத இவரு திருடினது தப்புன்னு உணர்ந்து திருந்தி வாழணும்னு நினைக்கிறாரு. படிச்சுட்டு நல்ல வேலையில இருந்து கை நிறைய சம்பளம் வாங்குற நீ இப்படி திருடினதும் இல்லாம பழைய அவர் மேல போடுற. கெட் லாஸ்ட். என் கண்ணு முன்னாடி நின்னா கண்டிப்பா நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ராஸ்கல். யோ, இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? போய வெளியே. உன்னால படிச்சவங்க எல்லாருக்கும் அவமானம். சீ, வெளியே போ. இன்னும் ஏன் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் எல்லாரும் வேலையை பாருங்க. கீதா, சாரி, நான் கூட இவரை தப்பு நினச்சிட்டேன். சாரி. யூ ஹவ் டன் a good job. சிவா, உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி எதுவுமே நடக்காம நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லைங்க. நான் தப்பு பண்ணப்போ தண்டனை தராத கடவுள் நான் திருந்தி வாழும்போது சோதிக்க என்னை தண்டிக்கிறாருன்னு நினச்சிக்கிறேன். சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. போங்க, நீங்க வேலையை பாருங்க. எனக்கு தெரியாம என்னையே நீ கண்காணிக்கிறியா? இன்னைக்கு நான் உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உன் விளையாட்டை நீ என்கிட்டயே காட்டுறியா? உன் விளையாட்டை முடிச்சு வைக்கிறேன்டி.
மேகலா, என்ன இது? காலையில இருந்து ஆபீஸ்ல வேலை பாக்குறேல்ல, அது போதாதா? வீட்டுக்கு வந்து தூங்கும் போது கூட இதெல்லாம் பாத்துட்டு இருப்பியா? முதல்ல இதெல்லாம் எடுத்து வை. இந்த பாலை குடி. நீ அங்க வச்சுட்டு போ, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் குடிக்கிறேன். இது பாரு மேகலா, உனக்காக பனங்கற்கண்டெல்லாம் போட்டு சுண்ட சுண்ட காய்ச்சி லேசான சூட்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஆறிப்போனா நல்லா இருக்காது மேகலா, இது சாப்பிடு மேகலா. ஐயோ துர்கா, எனக்கு இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு, ஃபினிஷ் பண்ணிட்டு நான் குடிக்கிறேன். இதுவே அம்மாவா இருந்தா இப்படிலாம் சொல்லிருப்பியா? என்ன இருந்தாலும் நான் வேற தானே. அப்படியெல்லாம் இல்ல, உனக்கே தெரியும் நான் அப்படிலாம் நினைச்சதே இல்ல. நீ என் சிஸ்டர் தான். அப்போ இந்த சிஸ்டர் சொல்றேன், முதல்ல இந்த பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்கு. இதெல்லாம் இருக்கட்டும், காலையில பாத்துக்கலாம். இந்தா முதல்ல பாலை குடி. குடி மேகலா. குடி மேகலா. சமத்து. மறுபடியும் கண்ணு முழிச்சிட்டு இருக்காம இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்கு, சரியா? குட் நைட். குட் நைட். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். மேகலா, மேகலா.
செல்வி துர்கா இங்க கிச்சன்ல இருக்காங்கம்மா. ஓ வர சொல்லு. ஆனந்த் அந்த எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துட்டு வந்துருங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் எது சொல்லியிருந்தேன்ல அதுவும். ஓகே வந்துட்டேன். இந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சி பனங்கற்கண்டு போட்டிருக்கேன். சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில எதுக்கு பால்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன மேகலா நீ உன்னை நல்லபடியா பாத்துக்கணும்னு அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. உனக்காக ஸ்பெஷல் கேர் எடுத்து ஒவ்வொன்னா செய்றேன். நீ வேண்டான்னு சொல்றியே. சாப்பிடு மேகலா. டிஃபன் தான் ஹெவியா சாப்பிட்டாச்சுல, பால் சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடம் இல்லை. இதுக்கு மேலே வயிற்ற ஃபுல் பண்ண அப்புறம் எனக்கு தூக்கம் தான் வரும். ஆஃபீஸ்க்கெல்லாம் போய் ஒர்க் பண்ண முடியாது. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேன். மேகலா கொஞ்சம் இதை புடியே. மேகலா மேகலா நானும் உன் கூட ஆஃபீஸ்க்கு வரனே. நீயும் என் கூட ஆஃபீஸ்க்கு வரியா? எதுக்கு? வீட்ல வேற யாரும் இல்ல. எவ்வளவு நேரம் தான் நானும் தனியா இருப்பேன். அதனால தான் நானும் உன் கூட ஆஃபீஸ்க்கு வரேன். என்னையும் கூட்டிட்டு போயேன் ப்ளீஸ். நீ வீட்டில் இருந்தா டிவி பார்க்கலாம், போர் அடிச்சா படுத்து தூங்கலாம். ஆஃபீஸில் இதெல்லாம் பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்தில் உனக்கு போர் ஆயிடும். நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் வர வேண்டாம், வீட்லயே இரு. மேகலா மேகலா ப்ளீஸ் மேகலா. நான் நம்ம ஆஃபீஸ்க்கு என்ன வரக்கூடாதா என்ன? நான் ஏற்கனவே வந்துட்டு தானே இருந்தேன். நீ கூட சொல்லுவல்ல அடிக்கடி நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன்னு. அதே மாதிரி இப்பவும் வரேன். ப்ளீஸ் என்னையும் கூட்டிட்டு போயே. எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா. சரி வா. ஓகே செல்வி வீட்டை பாத்துக்க. சரிம்மா. என்னம்மா? உன்னை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கொஞ்சம் கீழே இறங்கி வா. என்ன உங்க அப்பாவோட எதுவும் பிரச்சனை பண்ணாத, உனக்கு எதுக்கு ஊர்வம்பு அப்படின்னு அட்வைஸ் பண்ண போற, அப்படிதானே? அது இல்லடா. பின்ன நான் வெளியே போனதுக்கு அப்புறம் வீட்டுக்காரர் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? உங்க அப்பாவை சமாளிக்க எனக்கு தெரியாதா? அதெல்லாம் இல்ல. நீ முதல்ல கீழே இறங்கி வா, என்னன்னு சொல்றேன். என்ன விஷயம் சொல்லு. எல்லாம் அந்த சாந்தி கல்யாண விஷயமா தாண்டா. நினைச்சேன் நீயும் வீட்டுக்காரர் கூட சேர்ந்துட்டியா? மா முத்து ஒரு பொம்பளை பொறிக்குமா? டேய் அவசரப்படாம நான் சொல்றத முழுசா கேளேன். நான் முழுசா கேக்குறதும் கேட்காம இருக்கிறதும் நீ சொல்ற விஷயத்தை பொறுத்து தான் இருக்கு. சொல்லு. அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட சண்டை போடக்கூடாது. அப்போ என் கோவத்தை தூண்டுற அளவுக்கு அவர் ஏதோ பண்ணிருக்காரு, அப்படிதானே? பாத்தியா, இப்பதானே சொன்னேன் கோவப்படாதன்னு. சரி நீ சொல்லு, அப்புறம் பாத்துக்கிறேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ உங்க அப்பாவும் கணக்கு பிள்ளையும் முத்து சாந்தி கல்யாண விஷயமா ஏதோ திட்டம் போட்டுட்டு இருந்தாங்கடா. ஓ, அவர் வேலையை காட்டுறாரா? நான் ஏன் வேலையை காட்டவா? டேய் கோவப்படாதடா, கொஞ்சம் பொறுமையா கேளேன். மா முதல்ல வீட்டுக்காரரும் கணக்கு பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு என்ன திட்டம் போட்டாங்கன்னு அத முதல்ல சொல்லு. நான் முழுசா கேட்கலடா. ஆனா ஏதோ வெளியூரு கல்யாணம் சாந்தின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தோன்னே பேச்ச நிறுத்திட்டாங்க. நான் கூட உங்க அப்பா கிட்ட கேட்டேன்டா, என்ன திட்டம் போடுறீங்க, சாந்தி கல்யாண விஷயத்தை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். உங்க அப்பா அதுக்கு எனக்கு பதிலே சொல்லாம என்ன திட்டி அனுப்பிச்சிட்டாடா. அப்ப அந்த கணக்கு பிள்ளை 2 வாங்கினா என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமாண்டா, அந்த முத்துப்பாயிட்ட இருந்து சாந்தி எப்படியாவது காப்பாத்து. சாந்தி ரொம்ப நல்ல பொண்ணு, அவ வாழ்க்கை பாழாயிடக்கூடாது. நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்குல்ல. இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியுமா? டேடே பாத்து கோவத்துல ஏதாவது ஏடா கூடமா பண்ணிராத, கொஞ்சம் பொறுமையா விசாரி. பாவம் அந்த சாந்தி பொண்ணு. ஆண்டவன் ஏன் தான் அந்த பொண்ணை அப்படி சோதிக்கிறானோ தெரியலையே. வா. ஏன் நிக்கிற? உட்காரு. ஆனந்த், என் கேபினுக்கு வாங்க.
என்ன போர் அடிக்குதா? வீட்ல சும்மா உட்காந்தா போர் அடிக்கும் தான் ஆபீஸ்க்கு வந்தேன். இங்க வந்தும் சும்மா உட்கார வேண்டியதா இருக்கு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆபீஸ்ல அந்தந்த வேலை செய்யறதுக்கு எல்லா ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. நீ என்ன பண்ண போற? மே ஐ கம் இன் மேடம்? எஸ், கம் இன். சொல்லுங்க மேடம். நியூ ப்ராஜெக்ட்டுக்காக மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேனே, எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ரெடி மேடம். எங்க அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க? நம்ம ஆபீஸ் கான்ஃபரன்ஸ் கால்ல தான் மேடம். டீம்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ரெடியா இருக்க சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு மேடம். அவங்க எல்லாம் ப்ரிப்பேரா தான் இருக்காங்க மேடம். ஆடிட்டர் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. எப்போ ஃப்ரீயா இருக்காருன்னு கேட்டுட்டு அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே மேடம். நான் சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு மேடம். ம். என்னங்க? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. எங்க போற? எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அதான் அப்படியே ஆபீஸை சுத்தி பார்க்கலான்னு. சரி.